வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம். பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை. அதே மாதிரி நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் மேங்கோ ஃபிஷ் கறி போட்டிருக்கேன். ரெண்டுமே ஒரே நாளில் செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. அதுவும் இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை வந்து நிறைய பேருக்கு வந்து மசாலா உதிரும். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து எல்லா மசாலாவும் சூப்பராக கோட்டாக போகுது. எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கும் குழம்புக்கும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணுற மீன்லாம் லேசாக நம்ம ஒரு கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு மசாலா எல்லாமே வந்து நல்லா உள்ளே இறங்கிரும். மீன்லேயுமே நல்லா அந்த மசாலா பிடிச்சிருக்கும். இப்போ வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பவுடர் வந்து ஒரு பேனில் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக கொஞ்சமாக மிளகு ஜீரக பவுடர். இது வந்து கல்லுப்பு. அதை வந்து நான் நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நார்மல் தூளுப்போட கல்லுப்பு தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம ரெட் சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த எல்லா பவுடருமே வந்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்து கரண்டி வச்சு ஒரு கிண்டிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரைக்கு தேவையான மீனெல்லாம் வந்து அதில் ஒன்றுனா வந்து டிப் பண்ண போகிறோம். கையிலையும் லேசாக அந்த மாதிரி நான் கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், அந்த மீனில் வந்து நம்ம கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதிலே வந்து நமக்கு வந்து லைட்டாக அந்த தண்ணி பதம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பவுடரில் போடும்போது நமக்கு அந்த ஃபிஷ்ஷில் வந்து எல்லா மசாலாவுமே நல்லா ஒட்டிடும். பவுட்ரு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னுலாம் நினைக்க வேண்டாம். நமக்கு கூட கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அப்போ தான் அந்த உப்பு உரப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கையில் ஒரு தடவை பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம லைட்டாக அந்த மாதிரி குலுக்கி விட்டுறலாம். எல்லா பக்கமுமே மெதுவாக அந்த மாதிரி குலுக்கி விட்டுடலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பவுட்ரு வந்து எல்லா இடமும் சூப்பராக கோட்டாயிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சும், ஒரு 5 பல்லு கொஞ்சம் பெரிய பல்லு பூண்டு. அடுத்ததாக இப்போ ஒரு லெமன் வந்து நம்ம தாராளமாகவே ஜூஸாகவே புழிஞ்சு விட்டுடலாம். லெமன் ஜூஸ் வந்து நம்ம கண்டிப்பாக புளியணும். அப்போ தான் அந்த புளிப்பு ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி அந்த மசாலா எல்லாமே இறக்குறதுமே வந்து அந்த லெமனோட ஃப்ளேவர் தான் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த லெமனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கையிலே வந்து நம்ம இந்த மாதிரி தடவி விட்டுடலாம். பாருங்கள், எல்லா மசாலாவும் நமக்கு ஏற்கனவே வந்து பிடிச்சிருச்சு. இப்போ ஜஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரும் அந்த லெமன் ஜூஸ் ஃப்ளேவரும் வந்து உள்ளே இறங்குறதுக்காக இந்த மாதிரி தடவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் வந்து நம்ம மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பேனை காய வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி கோகனட் ஆயில் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயுமே வந்து நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷையுமே நம்ம எடுத்து சின்ன மீடியமான ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டோன்னா அந்த கேரளா ஃப்ளேவர்லாம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த கருவேப்பிலை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா சின்ன தீலியாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமுமே மாற்றி விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், மசாலா வந்து நமக்கு நல்லா ஊறி பிடிச்சிருச்சு. எத்தனைக்கு கார்ன்ஃப்ளவர் கூட சேர்க்கலை. கார்ன்ஃப்ளவர் போட்டாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் உதிராது. பட் வந்து இன்றைக்கி அதுவுமே போடாமல் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஃப்ரையில் வந்து எல்லாமே டேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேங்கோ ஃபிஷ் கறியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவுமே பாருங்கள். நார்மலாக நம்ம மசாலா வச்சுருக்க ஃபிஷ் ஃப்ரை வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எல்லா பக்கமுமே நல்லா ஈவனாக வெந்துருச்சு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபெயிலே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான கேரளா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சோறு வச்சு மேங்கோ ஃபிஷ் கறி, மாங்காய் துண்டு வச்சு சூப்பரான குழம்பு, அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் எடிட்டிங் எல்லாமே நான் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற விதமாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.